கோயம்புத்தூர் லோக்சபால நிற்கும் பொழுது நீங்க பார்த்தீங்க டே ஒன்ல இருந்து கோயம்புத்தூர் லோக்சபால நான் சொல்றேன், இது ஒரு தரமான அரசியலை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த அரசியலை செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். இதற்கு முன்பு அரசியலை செய்யக்கூடிய இடத்துல நான் இல்ல. கோயம்புத்தூர் லோக்சபாவை நீங்க சொல்லுங்க, நான் எப்படி செஞ்சேன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க இல்லனா அங்க நடந்துச்சுன்னா இங்க நடந்துச்சுன்னா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட பதில் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கரூரில் இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்டன்ட் நம்ம சொன்னோம் சுயேட்சை வேட்பாளர். 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வேற ஆள் கிடைக்கலையா? இது கடையில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி, ஒரு கடையில் போய் பழைய பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி 18 சுயேட்சைகளுக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டு 18 சுயேட்சைகள் நிற்கிறாங்க. தொண்டாமுத்தூரில் கரூரை சார்ந்த 3 பேர் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால் அருமை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூரில் அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கே தான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னார், கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்கே ஆரம்பித்து சேப்பாக்கு போகும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்க? எடப்பாடியில் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடப்பாடியில் திமுகவுடைய வேட்பாளர் டம்மி கேண்டிடேட், வேட்பாளர் மனைவி, வேட்பாளருடைய பத்திரத்தில் டம்மி கேண்டிடேட் மனைவி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, மனைவியினுடைய பத்திரத்தில் வேட்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஸ்க்ரூட்னி. அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஆர்ஓ உள்ள புந்து 2 பேர்த்தினுடைய வேட்புமனும் ஏற்க வச்சிருக்கிறாங்க. ஏன்? உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கத்தினுடைய வேட்புமனு நேற்று எப்படி எங்கெங்க முதலீடு இருக்கிறது அப்படிங்கிறதே விட்டுட்டாங்க. அதனால் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நேற்று வேட்பாளருடைய ஸ்க்ரூட்னி பட்டியலே ஆரம்பித்திருக்கிறது. அது எடப்பாடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி, சேப்பாக்கில் பல இடத்துல மேனேஜ் பண்ணி தான் அவங்க வேட்புமனுவே உள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக செயலிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னா சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எல்லாமே கோர்ட்டுக்கு போகத்தான் போறாங்க. அதனால் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. வேறு யாராச்சும் வெற்றி பெற்றாலும் கூட எதுவுமே செல்லாது. அதனால திமுக நேற்று எங்கேயாவது என்டிஏவனுடைய கேண்டிடேட் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது இந்த பஞ்சாயத்து ஆச்சா? நேற்று முழுவதும் நீங்க டிவியில பேசினதல்ல என்ன? இவங்களுடைய வேட்பாளருடைய வேட்புமனுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பலவிதமான யுக்திகளை கையாண்டுதான் வேட்புமனுவே ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? ஆனா செந்தில் பாலாஜி புரிஞ்சுக்கணும், பாராளுமன்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம யாரையாவது கூப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்றோமா? வாலண்டியர்ஸ் பக்கத்து தொகுதியிலிருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. அது அரசியல் எல்லா பக்கம் நடக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க இளைஞர்கள் வேலை செய்யத்தான் போறாங்க. ஆனா கரூர்ல இருந்து ஆளை கொண்டு வந்து இந்த பாக்கெட்ல பணத்தை இந்த பாக்கெட்ல பணத்துல வீதி வீதியா நடந்து போய் உங்களுக்கு 200 உங்களுக்கு 500 புடிங்க, உங்களுக்கு குண்டா வேணுமா அண்டா வேணுமா ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா புடிங்க அப்படின்னு மொத்தமாக கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தை குத்தகைக்கு எடுத்திருப்பது யார்? கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜியோடு உணர்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள், செந்தில் பாலாஜி தவறாக சேர்த்த சொத்துக்களை தவறாக வெளியே பணத்துக்கு கடுந்து வட்டி கொடுத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகளை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல இந்த ஜோப்ல பணமும் அந்த ஜோப்ல பணத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக பணத்தை இறைத்து கொண்டிருக்கின்றாங்க. இதைத்தான் நம்ம குற்றம் சாட்டோம். இன்னைக்கு அதை ஒருபடி மேல போய் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை கூட கரூர்ல இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த 18 வேட்பாளர்கள் கூட கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தருவதற்கு தயாராக இல்லை. அதுல இருந்தே தெரியுதா செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி உறுதியாயிருச்சுன்னு. செந்தில் பாலாஜி எப்படி போயிட்டு இருக்காரு? கரூர்லயும் முடியல, வண்டி எடுத்துட்டு கரூர் போறாரு. கோயம்புத்தூர்ல முடியல, வண்டி எடுத்துட்டு கோயம்புத்தூர் போறாரு. ஆனா அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக அழகாக நீட்டா ஒரு தெருவாக நடந்து போய் அவருடைய பிரச்சாரத்தை கண்ணியமாக முடிச்சிட்டு வர்றாங்க. அதனால தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருப்பது. நான் ஏற்கனவே சொன்னது போல தோல்வி என்பது கோயம்புத்தூர் சவுத்தில் ஆரம்பிச்சு சேப்பாக்கு வரைக்கும் இந்த முறை தோல்வி ஆகத்தான் போகுது.